ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? நம்ம வந்து கோல்டு, சில்வரு இதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்குவோம். ஆனால் நம்ம எப்படி அது ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறதுன்னு பார்க்க போகிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ETF. ஆபரண தங்கம், வெள்ளிக்கு மாற்று முதலீடாக கோல்டு ETF, சில்வர்கள் ETFகள் பிரபலமாகி வருகின்றன. மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருப்பது போல் குறைந்தபட்ச முதலீட்டு தொகை போன்ற கட்டுப்பாடுகள் ETFல் இல்லை. ஒரே ஒரு ஷேர் யூனிட்டை கூட அன்றைய விலைக்கு வாங்கி கொள்ளலாம். ரிஸ்க் குறைவு. மியூச்சுவல் ஃபண்டுகளில் NAV மதிப்பு பங்கு வர்த்தக நாளின் இறுதியில் தான் தெரிய வரும். ETFகளில் சாதாரண பங்குகளைப் போல் வர்த்தக நாட்களில் வர்த்தக நேரத்திலேயே வாங்கலாம், விற்கலாம். விற்ற 2 நாட்களில் பணம் வந்துவிடும். உலகளவில் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை விட ETFகள் நீண்டகால அடிப்படையில் நல்ல வருமானத்தை கொடுத்து வருகிறது. இப்போ எப்படின்னா, ஆபரண தங்கம், வெள்ளி, ஆபரண தங்கம்னா கையில் நீங்கள் தொட்டு பார்க்குற தங்கம், வெள்ளியெல்லாம் அதுக்கு நீங்கள் கடைக்கு வாங்க போனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோ இருக்கும். எப்படி அதுக்கு விலை கால்குலேட் பண்ணுறாங்க, செய்கூலி, சேதாரம், GST அப்படின்னு ஒரு பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண விரும்பலை, நான் சேவிங்ஸ்க்காண்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கோல்டு ETFும் சில்வர் ETFும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே வாங்கலாம், விற்கலாம். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி கம்பல்சரி நீங்கள் SIBனா இவ்வளோ கட்டணும், மியூச்சுவல் ஃபண்டுனா குறைந்தபட்சம் லம்சம்னா இவ்வளோ கட்டணும்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற யூனிட்டை உங்களுக்கு கொடுக்குறதுனால விலை ரிஸ்க்கு குறைவு. இது மியூச்சுவல் ஃபண்டில் NAV மதிப்பு வந்து இப்போ அன்றைக்கி இப்போ காலைல ஆரம்பித்து சாயந்தரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த NAV மதிப்பு தெரியும். ஆனால் ETF பங்குகள் வந்து எப்போ போல் நீங்கள் ஷேர்ஸ் ஏறும் போது இறங்கும் போது அன்றைக்கே நீங்கள் கணிச்சு வாங்கிக்கலாம். இதை விற்றீங்கன்னா பணம் உங்களுக்கு 2 நாளில் வந்துடும். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுகளை விட ETF ஃபண்டுகள் தான் நீண்ட நாட்களுக்கு வருமானத்தை தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை நான் சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதை விட ETF ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட கால முதலீடு வரும். ETFனா ஒன்றும் இல்லை, கடையில் போய் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் நீங்கள் கோல்டு ETFாகவும் சில்வர் ETFாகவும் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.